ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரியில் இந்து நாடார்கள் ஆதரவில் 20% வாக்கு வந்தது. இந்த 3 பேருக்கும் தான் ஓட்டே வந்தது. 47 வேட்பாளர்கள் 5%, 6%, 4%ன்னு ரொம்ப மோசமான ஓட்டு எடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, பச்சோந்தி நிலைப்பாடு, தான் சிஎம்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு காமராஜ் ஆட்சி அமைக்கணும், காங்கிரஸ் தனிச்சு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு அவர் என்ன வயிற்றில் குத்தினார்கள், முதுகில் குத்தினார்கள்னு ஜானகி அம்மையார்கிட்ட போனதை யாருமே ஏற்றுக்கல. மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சாரு. அதே மாதிரி நீங்க விஜய் சிஎம்ங்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி சிஎம்னு சொல்லி போனீங்கன்னா சிவாஜிக்கு கதி தான் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப மோசம் போயிருவீங்க. பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸ்ல இருந்தீங்கன்னா சினிமாவும் மோசம் போயிடும். உங்க சினிமாவே மெர்சல் படத்துக்கு பிறகு பாஜக எதிர்ப்பில் தான் அது வளர்ந்தது. இப்போ நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா இவ்வளோ பேசிக்கிட்டு சிஏ ஏற்றுக்கிட்டு வக்போர்டை ஏற்று வழக்கு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜக பலிக்காது அது இதுன்னெல்லாம் பேசிக்கிட்டு பாஜக இன்க்ளூசிவ் எடப்பாடி கூட போனீங்கன்னா சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும். விஜயகாந்த் மாதிரி நீங்கள் 214 நிற்கிறதுக்கு பாருங்கள். எனக்கு தெரியுது உங்களோட ப்ராப்ளம் தெரியுது. உங்ககிட்ட ஆள் இல்லை, உங்ககிட்ட நேரடி கான்டாக்ட் யாரும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மன்றத்தில் உள்ள ஆட்களெல்லாம் கூப்பிட்டு பேசணும். ஒரு 300 பேரை கூப்பிட்டு பேசி அல்லது 600 பேரை கூட கூப்பிட்டு பேசுங்க. 214 கேண்டிடேட் தயார் பண்ணுங்க.